பக்கம் 67. புது புக்ல 67வது பதிகம் எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். புது புக்ல 67வது பதிகம். ஒரே ஒரு பாட்டு நான் பாடுறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எங்க தப்பு வருதோ நம்ம அதை சரி பண்ணலாம். சரியா? முத்துவீரான மண்ணி புகவரி முறையாலே முத்துவீரான பக்தர்களோடு பாவையர் சூழ பலி பின்னே வித்தக கோல வெண்தலை மாலை விரதிகள் அத்தன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் அத்தன்னாரூர் அது வரைக்கும் மேல ஆதிரை நாளால் அது வண்ணம் பாடுங்க. நனியார் தக்கிட்டு தானே. நனியார் சேயார் நல்லார் தீயார் நாடோறும். தாளம் இல்லாமல் வராது, நீங்க தாளத்தோட பாடினா தான் வரும். பாடுங்க. நனியார் சேயார் நல்லார் தீயார் நாடோறும் பிணியான் தீரும் என்று கிறங்கி கிடப்பாரும் மணியே பொன்னே மைந்தா என்பார்கள் கணியானாரோர் ஆதிரை நாளால் அது வண்ணம். ஒரு நிமிஷம் நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா சந்தம் விட்டுவிடும். ஒரு சொல்லினுடைய முடிவு அடுத்த சொல், அப்படித்தான் இதனுடைய 10 பாட்டும் பாடணும், 11 பாட்டும். நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா ஒரு பாட்டுக்கும் பிரேக் பண்ணீங்கன்னா சந்தம் போயிடும். வன்முறையில நீங்க பிரேக் பண்ணி பாடலாம். ஆனா பாராயண முறையில முடிகிற இடம் அடுத்த பாட்டு. ஏன்னா தாளம் கரெக்டா முடிஞ்சிருது, டக்கிட்டேன்னு முடிஞ்சிருது. அடுத்த தாள அடுத்த பாட்டு தொடங்கிருக்கும். இப்ப நான் 2 பாட்டு கம்ப்ளீட்டா பாடுறேன், நீங்க பாட வேண்டாம். நான் எப்படி முடிச்சு எப்படி தொடங்குறேன்னு பாருங்க, கவனிங்க நல்லா. முத்துவிதானம் மணி போர்க்கவரி முறையாலே பக்தர்களோடு பாவையர் சூழ பலி பின்னே வித்தக கோல வெண்தலை மாலை விரதிகள் அத்தன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். நனியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும் பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்பாரும் மணியே பொன்னே மைந்தா வாழ்நாளா என்பார்கட்கு அணியானாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். வீதிகள் தோறும் வெண்கொடியோடு சோதிகள் விட்டு சுடர்மாமணிகள் ஒளி தோன்ற சாதிகளாய பவளமும் முத்து காமங்கள் ஆதியாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். குணங்கள்
வரையும் மாற்ற நிற்கில்லா பலருமிட்ட கள்ள வடங்கள் பரந்தெங்கும் கலவ மஞ்சை காரென்றெண்ணி கழிப்பது வந்து அலமராவூர் ஆதிரை நாடால் அது வண்ணம் நிம்மா பெருவா தெளியா தெளியா வெருட்டுவார் தம்மான் பலராய் தனியா தலையான் முட்டுவார் எம்மான் ஈசன் எந்தை எனப்பன் என்பாரது அம்மானாரூர் ஆதிரை நாடால் அது வண்ணம் செந்துவர் வாயார் செல்வன சேவடி சிந்திப்பார் மைந்தர்களோடு மங்கைய கூடி மயங்குவார் இந்திரனாகி வானவ சித்த எடுத்தேத்தும் அந்திரனாரூர் ஆதிரை நாடால் அது வண்ணம் மொழிகள் வணங்கி மூவாராதன் முன் செல்ல வழிகொள் வேதோள் வானர மங்கைய பின் செல்ல ஒளிகள் பூசி பாடும் தொண்ட உடை சூழ அடிகள் ஆரூர் ஆதிரை நாடால் அது வண்ணம் துன்பம் நம்மை தொழாத நாள்கள் என்பாரும் இன்பம் நம்மை ஏற்று நாள்கள் என்பாரும் தும்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அன்பன் நாரூர் ஆதிரை நாடால் அது வண்ணம் ஆரூர் பௌர தானே கத்த பணிதேத்த சீரூர் பாடல் ஆடல் அறாத செம்மாவார் ஓரூர் ஒளியா உலகம் எங்கும் எடுத்தேக்கும் ஆரூர் அண்ணன் ஆதிரை நாடால் அது வண்ணம். புரிஞ்சுச்சா? அதாவது அந்த தொடர்ச்சி விட்டு போகாம வரணும். அதுக்கு தான் தாளம் போட்டு பாடணும். நீங்க வந்து இப்ப இந்த மாத பயிற்சி எப்படி எடுக்கணும் அப்படின்னா அடுத்த வாரத்துல இருந்து தாளத்தோட தான் பாடணும். நீங்க இதுவரையும் பயிற்சி எடுத்துட்டு மண் உங்களுக்கு ஓரளவு செட் ஆகி வந்துடும். இனிமேல் நீங்க ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்களுக்குள்ள நீங்க பாடும்பொழுது தாளத்தோட வந்து பயிற்சி. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 6 நாள் நமக்கு நடுவில் கேப் இல்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் வைக்கிறோம். மீதி 6 நாள் என்ன பண்ணணும், நம்ம நேரம் கிடைக்கும் போது 10 நிமிஷம் அந்த தாளத்தோட அந்த பாட்டை சும்மா பாடிப்பாங்க. அதாவது இதை வந்து நீங்க ஒரு ப்ரெஷராக எடுத்து பண்ணணும். இதை நம்ம இப்படி பண்ணிடணும், இன்னைக்கு நம்ம இதை பாடி பார்த்துடணும் அப்படின்னு அது ஒரு ப்ரெஷராக ஆக்கிக்கூடாது. ஒரு மகிழ்ச்சியா ஜாலியா போற போக்குல இந்த தாளம் அப்படிங்கிறது வந்து மொத்தமே நமக்கு 5 நடை, அது தேவாரத்துல 4 நடைகளை வரப்போகுது. 8822 பாடலும் 4 நடைக்குள்ள வரும். அதுலேயும் தக்கிட்டவும் தக்கிட்டவும் தான் பெரும்பான்மை. தக்கிட்டவும் தக்கிட்ட இதுதான் நமக்கு 60% 70%. மீதி 30% தான் நமக்கு தக்கிட்ட தக்க திமி வரப்போகுது, தக்கிட்ட வரப்போகுது. சாரி, தக்க திமி வரப்போகுது. பாராயணம் முறை பன்முறையை பொறுத்தளவுல பெரும்பாலும் தக்க திமி தான். பெரும்பாலும் 80% சதுஸ்வர நடையில தான் நம்ம பன்முறை பாடுறோம். அது எந்த தாளம் போட்டு பாடினாலும் பன்முறை வந்து நமக்கு என்ன தாளத்துல பாடுறோம், தக்க திமி என்ற நடையில தான் பாடுறோம். அப்ப இந்த 4 நடை என்பது நம்ம கையில கொண்டு வரதுக்கு நமக்கு ஏன் இவ்வளவு தடுமாற்றம் வருதுன்னா, நம்ம அந்த ரிதம்குள்ள வரல. ஒரு கார் ஓட்டுறோம் அப்படின்னா 80 கிலோமீட்டர்லயே நம்மளால ஓட்ட முடியும். உங்க காலில் ஒரு ஷிவரிங் இருந்தா ஒன்று 72 75 வரும், இல்லை 81 82 வரும். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. 80 கிலோமீட்டர்ல கார் ஓட்டினா 10 கிலோமீட்டர் வரையும் 80 கிலோமீட்டர் உங்களால் ஓட்ட முடியுதான்னு பாருங்க. அந்த டிஜிட்டல் மீட்டர்ல அதை நீங்க ஈஸியா பார்க்கலாம். டிஜிட்டல் மீட்டர் இருக்கிற கார்ல உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா உங்க உடல் நிலை சரியா இருக்குன்னு. வேரியேஷன் வந்துச்சுன்னா உங்க மனநிலை சரியில்லைன்னு. திடீர்னு வேகமா போறது, திடீர்னு குறையிறது, நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க.
ஒரு அவுட்டருக்கு போயிடுங்க. 80 கிலோமீட்டர் ஸ்பீடு இல்ல 60, உங்களுக்கு 80 உங்களுக்கு கஷ்டமானா 60 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே உங்களுடைய கால் நீங்க அழுத்துனதுல கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா 65-70 போயிடும். கொஞ்சம் காலை எடுத்தீங்கன்னா இதுதான் தாளம். தாளம் என்பது கால்ல இருந்து உருவானது. அதுதான் சொல்றேன். அதனால கார் ஓட்டுற பழக்கம் இருக்கிறவங்க அப்படி வைங்க. இப்ப கையில தாளம் போடுற பழக்கம் இருக்கிறவங்க கையில ட்ரிகர் உங்க கையில இருக்குது, அதை வந்து நீங்க எந்த அளவுக்கு ரைஸ் பண்றீங்க அப்படிங்கிறது இருக்கு. உங்களால அதை கரெக்டா வச்சுக்க முடியுதா? இல்ல ரொம்ப கிளியரா இருக்கு வழி, யாருமே வரல அப்படின்னா நீங்க தானாவே திருவுறீங்களா? அப்போ உங்க கையில கண்ட்ரோல் இல்லைன்னு. இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி சொல்றேன், ப்ராக்டிஸ் பண்றதுல இருக்கு. ஒரு லெட்டரை கொடுத்து உங்க கையில கொடுக்குறோம் அப்படின்னா அந்த லெட்டரை படார்னு கிழிச்சோம் அப்படின்னா நம்முடைய மைண்ட் வந்து சரியா இல்லைன்னு அர்த்தம். அழகா அதை ஒரு மடிச்சு கிழிச்சோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு அர்த்தம். கத்திரிக்கோள் எடுத்து வந்து கட் பண்றோம் அப்படின்னா அதான் சரி. அந்த மைண்டுக்கு நம்ம எத்தனை பேர் வந்திருக்கிறோம்னு பாருங்க. புரியுதா? ஒரு ஷாம்பு பாக்கெட் அதுல அவங்க கட் கொடுத்துருப்பான், பல்லால கடிச்சு பண்றோம், கடிக்கிறோம், பல்லால கடிச்சு இழுக்கிறோம் அப்படின்னா அது நல்ல மனநிலைக்கு உதாரணமா. சைக்காலஜில எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம மைண்டை பொறுத்து தான் நம்முடைய செயல்பாடுகள் ஆகும். இசை என்பது நம்ம மைண்டை கட்டுப்படுது. பாட்டு வந்து நம்ம மைண்டை சீராக்கிக்கிட்டே வரும். அதனால தான் அதை பண்படுத்துறதுனால அதை பண் அப்படின்னு சொல்றோம். நம்மளை வந்து அது வந்து என்ன பண்ணுவோம், ஒழுங்குபடுத்திக்கிட்டே வரும். திருமுறை அப்படின்னாவே ஒழுங்குன்னு அர்த்தம். நம்ம அந்த ஒழுங்குக்குள்ள வரணும். தாளம் என்பது ஒழுங்கு. தண்டவாளம் மாதிரி தாண்டிலாம் போக முடியாது, உள்ளுக்குள்ளேயும் போக முடியாது. கரெக்டா அதுதான் நீங்க போய் ஆகணும். கன்னியாகுமரியில கிளம்புற ட்ரெயின் காஷ்மீர் வரையும் தண்டவாளத்துல தான் போகணும், தண்டவாளத்துல தான் போய் ஆகணும். எனக்கு கொஞ்சம் அலுப்பா இருக்குன்னு மத்திய பிரதேசத்துல மாற முடியாது, தண்டவாளத்தை விட்டு இறங்க முடியாது, தண்டவாளத்துக்குள்ள போறேன்னு அந்த ட்ரெயின் சொல்ல முடியாது. ரெண்டுமே கிளம்பணும். அப்போ ஒரு பாட்டு எங்க தொடங்குதோ தக்கிட்டன் தொடங்கிடுச்சுன்னா அந்த பாட்டு அதுலதான் போய் ஆகணும், வழியே கிடையாது. அந்த ஒழுங்குக்கு நம்ம கை வந்து ரிதம் பழகும், ரிதம் பழகிட்டு இருக்கும். ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஆர்கெஸ்ட்ரால குச்சி வச்சு ஒரு அப்படியே ஆடிட்டு இருப்பான். என்னடா லூசு மாதிரி ஆடிட்டு இருக்கான்னு அவனுக்கு தோணும். அவனுக்கு தான் அதிக சம்பளம். நீங்க கேட்டு விசாரிச்சு பாருங்க. ஏன் அவன் தான் அந்த ரிதமை வந்து கண்ட்ரோல் பண்றான். அவன் என்ன ரிதம் கொடுக்குறானோ அதுதான் ட்ரம்ஸ் வாசிப்பான், அதுதான் வயலின் வாசிப்பான், அதுதான் வந்து ரிதம் பேட் வாசிப்பான். எல்லாமே அவன் கையில் இருக்கும். அவன் வேகமா கொடுத்தானோ அவன் வேகமாகும், அவன் ஸ்லோ பண்ணாலும் அவன் ஸ்லோ பண்ணுவாங்க. அவன் ஒரு என்ன ஸ்பீடை அவன் மெயின்டைன் பண்றானோ அது அந்த பாட்டுக்கு கடைசி வரையும் அந்த பாட்டை கொண்டு போகும். மியூசிக் டைரக்டரை விட அவன் ரொம்ப காஷனா இருக்கும். நீங்க பாருங்க, அது ஏன் சும்மா ஒருத்தனை இப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்ல நிக்க வச்சு போய் ஒரு குச்சி வச்சு ஆட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதான் அந்த பாட்டு கொண்டே இருந்தான், ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். பாட்டு கத்துக்காதவங்களுக்கு பாருங்களேன், எல்லா பண்ணும் ஒரே மாதிரி கேட்கற மாதிரி இருக்கும். பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நட்டப்பாட்டை வேற, இந்தளம் வேற, காந்தார பஞ்சம் வேறன்னு உங்களுக்கு தோணும். கத்துக்காம வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ராகம் மாதிரியே தோணும். ஏன்? அவங்களுக்கு அந்த வேரியேஷனை புரிஞ்சுக்கக்கூடிய நாலேஜ் அவங்க வளர்ந்துட்டு. அப்ப நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணணும், இந்த தாளத்தை போட்டு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. மீதான மணி பொற்கவரி முறையாலே பத்தர்கள் சூட பாவையர், பத்தர்களோடு பாவையர் சூழ பலி பின்னே இத்தக கோல பெண்தலை மாலை பிரதிகள் அத்தன் நானூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் தக்கிட்ட 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 தா தக்கிட்ட 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 தா. இந்த நடை போயிட்டே இருக்கும். சரியா? அது மாதிரி தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க ஜொன்னு தக்க திம்மி தக்க தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி. இது ஒரு நடை. தக்கிட்ட அடுத்தது தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. இது ஒரு நடை. தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட
கட்டதின் இறக்கீட்டு கட்டதின் இறக்கீட்டு இப்படி போடுவாங்க. இந்த 4 நடையை போட்டு 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 உங்க மைண்ட்ல அப்படியே உருவேற்றி வச்சுக்கணும். பாட்டு என்ன நடை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சரி இதுக்குள்ளதான் இந்த பாட்டு வரப்போகுதுன்னு நமக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆன மாதிரி. அப்ப அதுக்குள்ள நம்ம கொண்டு வந்து அதை அடக்கி பாடுறது தான் நம்முடைய ஸ்கில். சரியா? அடுத்தது 170